அனைவருக்கும் வணக்கம்ப்பா. எல்லாம் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட பேசி ஒரு கான்வர்சேஷன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா பேசலாம் தான் வந்திருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். நம்மளுடைய கம்யூனிஸ்ட் தலைவர், சுதந்திர போராட்ட தியாகி அவர் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் நேற்று மரணம் அடைஞ்சிருக்காரு, இயற்கை எழுதியிருக்காரு. ஸோ அவரை பற்றின ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவர் நினைவு என்னோட நினைவில் வரும்போது, அவர் நினைவு கூறும்போது ரெண்டு பெரிய தலைவர்கள் எனக்கு நினைவில் வராங்க. இது நான் எதையுமே பார்க்கல. எனக்கு அவங்க ரெண்டு பேருமே இயற்கையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட ஸ்டோரிஸை நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன், படமாகவும் பார்த்துருக்கேன். ஸோ அது யாருன்றதை சொல்லிடுறேன். நல்லக்கண்ணு ஐயாவை நினைவு கூறும்போது, தனக்குன்னு தான் சிஎம்மாக இருந்து இறக்கும் போது தனக்குன்னு ஒரு சொந்த வீடு கூட இல்லாமல் இறந்த சிஎம் முதல் அமைச்சர் சொந்த வீடு கூட இல்லாமல் இறந்து போனார். அப்போ இறந்த பிறகு இதெல்லாம் அவர் சொத்து மதிப்பு என்னன்னு பார்க்கும்போது அவருக்குன்னு இருக்கிறதுக்கு சொந்த வீடு கூட இல்லைப்பா, வாடகை வீட்டில் தான் இறந்துருக்கிறாரு. அப்படியாப்பட்ட படிக்காத மேதை சிஎம் முதலமைச்சர், படிக்காத மேதை காமராஜர் நினைவுக்கு வராரு. அது எவ்வளோ பெரிய சட்டைங்க, ஆள் ஆயிட்டுங்க, தலை கொஞ்சம் சொட்டங்க, முடி வேஸ்டிங்க, கதர் வேஸ்டிங்க. இதுதாங்க முதலமைச்சரோட ஆடை. இப்போ இருந்த முதலமைச்சரோட ஆடை. அடுத்தது, தன் இறந்த பிறகு தன் பூர்வீக சொத்தான ஒரே ஒரு வீடு மட்டும்தான் அவருக்கு சொந்தம். அவரும் முதலமைச்சராக தான் இருந்தார். யாரு? அறிஞர் அண்ணா. அவருடைய வீடு இப்பவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு. அவர் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே அங்கே மக்கள் பார்வைக்காக வச்சிருக்காங்க. நான் போய் பார்த்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா என்னைக்காவது காஞ்சிபுரம் போகிற வாய்ப்புகள் இருந்தால் போய் பாருங்கள், சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஞாபகம் வராங்க. இவங்க ரெண்டு பேரும் சிஎம்மாக இருந்தாங்க. இவங்களோட கதைகள், இப்படிப்பட்ட கதைகள் கேட்கவே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா, புல்லரிக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம நல்லக்கண்ணு ஐயாவோட ஸ்டோரியில் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் எடுத்து சொல்கிறேன். அவர் எப்படியாப்பட்ட ஒரு மனிதநேய மிக்கவர்ன்றதுக்கு இது ஒரு சான்றாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்காட்டாக இருக்கும். அவர் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. அப்போ நம்மளோட காவல்துறை அதிகாரிகள் அவரை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிட்டு அவரை தண்டனை கொடுக்குறாங்க, சிறையில் அடைத்து தண்டனை கொடுக்குறாங்க. தலைகீழ கட்டி தொங்க விட்டுறாங்க. நம்ம படத்துலலாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா, தலைகீழ கட்டி தொங்க விட்டு அவரோட மீசையில் இருக்கும் முடிகள் ஒவ்வொன்றையும் புடுங்கி எடுக்கிறாங்க. தலை செய்யும் போது சிக்கு அதில் ஒரு முடி வந்தால் கூட நம்மளுக்கு சிக்கான மண்டை வலின்னு நம்ம சொல்கிறோம். தலை ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பகுதி மண்டை, எங்கே அடித்தாலும் சட்டுன்னு உடையாது. ரொம்ப ஓங்கி அடித்தாதான் மண்டை உடையும். இது ரொம்ப சாஃப்டான இடம். நிறைய லேடிஸ் அப்பர் லிப்பில் கூட நூல் வச்சு எடுக்கிறாங்க. எவ்வளோ வலிக்கும், கண்ணில் தண்ணி வரும். அப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான இடத்துல இருக்க மீசை, ஒரு ஆண்மகனுக்கே உரித்தானது மீசை. வீரத்தை குறிக்குது. ஒரு ஆணுக்கு வீரத்தை குறிக்கிற இடம் மீசை. அந்த மீசையில் இருக்க ஒரு முடியா பிடிங்க எடுக்கிறாங்க. அப்போ அவர் உறுதிமொழி எடுக்கிறார். என்னென்னு எடுக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என் இந்திய நாட்டில் உள்ள இந்தியன் மக்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கும் வரை நான் இனி மீசை வைக்க மாட்டேன். ஆண்மகனின் வீரத்துக்கு உரித்தான ஒரு முகத்திலேயே உரித்தான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் மீசை. அந்த வீரத்தனமான மீசையை நான் இனிமேல் வைக்க மாட்டேன்னு ஒரு உறுதிமொழி எடுத்த மிகப்பெரிய தியாக செம்மல் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். நான் கொஞ்சம் எமோஷனல் டைப் தான். நேற்று மரணம் அடைந்திருக்காரு. அப்படியாப்பட்ட தியாக செம்மலுக்கு நம்ம ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலான்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் நம்ம சேனலில் இருக்க என்னோட தங்கைகளும், என்னோட மகள்களும், என்னோட அம்மாக்களும், சகோதரிகள் எல்லாருமே மௌன அஞ்சலி இந்த வீடியோவை பார்க்குற நேரம் அவருக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துங்க. நம்ம செலுத்துகிற வாங்க, என் கூட சேர்ந்து இருக்குங்க. கல்பனா டைம் மட்டும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடுக்கிறது கல்பனா தான். இன்னைக்கு கல்பனா காலேஜ் போகல. ஸோ டைம் மட்டும் கவுண்ட் பண்ணிக்க கல்பனா.
முடிஞ்சதுமா. இந்த மாதிரி இருந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லக்கண் ஐயா அவர்களோட ஆத்மா இறைவனுடைய சேரணும்னு மனதார வேண்டிக்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி தலைவர்கள் பற்றி பேசுவோம்னா ரொம்ப உணர்ச்சிகரப்படுறோம். ஏன்னா உண்மையை பேசுகிறோம். அவங்க வந்து உண்மையாக வாழ்ந்துருக்காங்க, உண்மையை பற்றி பேசுகிறோம். இல்லாத அவங்க பண்ணாததை நம்ம வந்து உணர்ச்சிகரமாக நம்ம வந்து பேசலை. அவங்க அந்த மாதிரி அந்த கேரக்டருக்கே ஒருத்தருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய நம்ம பேசுறதுக்குள்ள வந்து கண்ணு தண்ணி வராது, நெஞ்சு அடைக்காது, தொண்டை அடைக்காது, அந்த மாதிரிலாம் அடைக்காது. இந்த மாதிரி வாழ்ந்த தலைவர்கள் பற்றி காமராஜர் ஐயா கொடுங்க ஒரு நான்வெஜ் இன்னைக்கு மாமிசம் சாப்பிட்டே ஆகணும். ஒரு எவ்வளோ ஷார்ட்ஸில் கூட போட்டுருவாங்க, நீங்கள் பாருங்க. நானும் அதை பார்த்தா தெரிஞ்சுட்டேன். இன்னைக்கு மாமிசம் சாப்பிட்டே ஆகணும், சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குற உதவியாளர்கிட்ட. சாப்பிடலாங்க ஐயா, நான் போய் சிக்கன் வேணும். முதலமைச்சர் தானே அவர், எங்கே போய் முதலமைச்சர் இதை கேட்டால் அதை கேட்டார் எதை கேட்டாருன்னு போனாலும் கொடுக்கறதுக்கு எல்லாமே எல்லா கடைகளிலுமே இருக்குது அவருக்கு. அவருக்கு அப்படி அப்படிதான் இருந்தது முதலமைச்சர்னா. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, சரி போ என்கிட்ட இருக்கிறது 20 என்னமோ காசு சொல்கிறாரு, ஓ ஒரு 2 முட்டை வாங்கிட்டு வா, இன்னைக்கு நல்லா மாமிசம் சாப்பிடணும். 2 முட்டை தான் அவருக்கு பெரிய மாமிசம். அவர் காசுல, அவர் சட்டப்பையிலேருந்து எடுக்கிற காசுல தான் மாமிசம். அப்படிலாம் நம்ம நாட்டில் வந்து வாழ்ந்துருக்குறாங்க. அவங்களெல்லாம் நினைக்கும் போது குழம்பே புல்லரிக்குது. அதனால இந்த மாதிரி உண்மையானவர்களை பற்றி பேசும்போது உணர்ச்சிகரம் தானாகவே வந்துடுது, வீரமும் தானாகவே வந்துடுது. சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நிறைய விஷயம் கேட்டிருக்கீங்க இந்த த்ரெட்மில்லர் பற்றி. அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விலை வந்து பார்த்தீங்கன்னா 52,000 ரூபாய். 52,000 ரூபாய் போட்டு கல்பனாக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதில் எங்கே வாங்கினோம் அப்படின்னா இதனோட லிங்க் கொடுக்குறீங்களா கல்பனா? ஆமாம்மா, இது வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது, நல்லாவும் இருக்குது உண்மையிலே. அண்ட் இது ஆக்சுவலி அவங்களுக்கு தெரியும். அவங்களோட நான் சொல்கிறது கேளுங்க. த்ரெட்மில்ல ஒரு சில கம்பெனிஸ் மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த கம்பெனி இந்த கல்ட்டு. இப்போ இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்காதீங்க. நான் போய் முதல்ல பார்த்துட்டு வந்தோம்ல, அப்போவே எனக்கு இந்த பிராண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹெர்குலஸ் பார்த்தோம், கல்ட்டு பார்த்தோம். அதில் வந்து எனக்கு இந்த கல்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். பார்த்தா எனக்கு எங்கள் அம்மா சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க, அது ஒரு விஷயம். கல்ட்டு அதில் மசாஜரோடு வரும். இதில் மசாஜர் இருக்கும், ஹிப் மசாஜ், முதுகுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு பின்னாடி பெல்ட் மாதிரி கொடுத்து நம்ம அந்த இதை ஆன் பண்ணிட்டோம்னா கடன்னு ஓடும் அந்த பெல்ட் மசாஜோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வெயிட் வந்து எவ்வளோ வெயிட் கெப்பாசிட்டி அப்படின்னா 120 kgs வரைக்கும் நம்ம அதில் நடந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 120 kgs வரைக்கும் இருக்கவங்க அதில் நடந்துக்கலாம் அப்படின்னாங்க. அண்ட் தென் வந்து அதில் இன்க்ளைன் வந்து 15 இன்க்ளைன் வரைக்கும் வச்சுக்கலாம். 15 இன்க்ளைன் வரைக்கும் வச்சுக்கலாம். அண்ட் ஸ்பீடுமே நமக்கு வந்து இருக்கும். ஓரளவுக்கு எவ்வளோ ஸ்பீடு இருந்தாலும் நம்ம எவ்வளோ நடப்போம் அதுதான் 4, 5, 6 வரைக்கும் நடப்போம். அப்புறம் இந்த மலை மேலே ஏறுற மாதிரி அதான் இன்க்ளைன் அதான் ஹைட்டு இப்படி செங்குத்தாலாம் நம்ம அதில் நடக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இன்றைக்கி நான் ஷூலாம் போட்டேன், மினி பிளாக்ல வரும் பாருங்கள். ஷூவெல்லாம் போட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். சரி கல்பனா பண்ணதுக்கப்புறம் நம்மளும் போய் பண்ணலாம் போது கரண்ட் போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது, அதெல்லாம் அதுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். அதனால நான் ஓகே உனக்கு கொடுத்தது அவ்வளோதான் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்து தம்பிள்ஸ் எடுத்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் பண்ணியிருக்கேன், அதுக்கே இந்த இடம்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்க்கலாம், ஏதோ எல்லாத்துக்குமே கடவுள் தான் தொண்ணுன்ற மாதிரி பண்ணுவோம். பண்ணி நம்மளோட உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல ஆரோக்கியம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த த்ரெட்மில் வந்து ஒரு டெட்லி இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து ஏன் வாங்குறீங்க, இது பெருசாக இது கிடையாது அது கிடையாது, ஜிம்மு போலையான்னு கேட்டீங்க. த்ரெட்மில் வாங்கிட்டு யாராவது ஜிம்முக்கு போவாங்களா சொல்லு, நீங்க இல்லை அதுக்கு அதை பற்றி அவங்க வந்து பிளாக்ஸ் ஆஃப் கரோட டீட்டெயில் என்னன்னு சொல்கிறேன். ஜிம்முக்கு ஏன் போகிறதில்ல, ஏன் நான் போக மாட்டேன். இல்ல அது ஓகே, அது நான் சொல்றேன். பிளாக்ஸ் ஆஃப் கலர்ல வந்து அவங்க சொல்றேன் கொஞ்சம் தப்பா நீ கால் நடிக்கிறேன். அவங்க வந்து த்ரெட்மில் வாங்கின வீடியோல வந்து கேக்குறாங்க ஜிம்முக்கு போவாங்க. ஓகே ஓகே, அதான் சோஷியல் நான் பழக விட்டேங்க. சோஷியல் மீடியா வந்துட்டா 4 பேர் 4 விதமா கேட்கதான் செய்வாங்க. வந்துட்டல ஒன்று வரதுக்கு முன்னாடி நீ வந்து யோசனை பண்ணிக்கணும், வர இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்துட்ட. யாராவது சொன்னால் உனக்கு முடிஞ்சா பதில் சொல்லு, இல்லையா அது முடியலையா அவங்கள நம்ம சொல்கிறோம்ல பிடிச்சா பாருன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போகணும். அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கண்டிப்பாக பார்க்க தான் செய்வாங்க. பார்த்துட்டு அவங்களோட நம்மளோட குறை நிறைகளை சொல்ல தான் செய்வாங்க. உனக்கு பிடிச்சா பதில் சொல்லு, தெரிஞ்சா பதில் சொல்லு, இல்லை அதை ஃபேஸ் பண்ண முடியும்னா பதில் சொல்லு, இல்லையா ஃபேஸ் பண்ண முடியலையா ஸ்கிப் பண்ணிட்டு நீ போயிடு அப்படின்றது நான் வந்து எடுத்துக்கிட்ட கருத்தாக நான் இருக்கேன். அப்புறம் வந்து அந்த மிஷின் வந்து நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆக்சுவலி. ஏன்னா ரொம்ப நாள் வரும் அது கண்டிப்பாக இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி அதை ஒரு 3 years கன்சிஸ்டண்ட்டாக அதை ஹார்ட் ஒர்க்காக போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சரியா. அதனால் வந்து நம்ம எந்த ஒரு மிஷினுமே இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது நமக்கு அது கரெக்டாக லைக் ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படிங்கிறது. இந்த டீட்டெயில் ஏன் அவங்க ஜிம்முக்கு போகல, கல்பனா நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஜிம்மையே ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன் என்ன அப்படின்றத கல்பனாவோட பிளாக்ஸ் ஆஃப் கல்லு அப்படின்ற அந்த சேனலில் கண்டிப்பாக கல்பனா போட்டு மனம் திறந்து சொல்லிடுங்க அதில் சரியா. அது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்ச நாளைக்கு பேக்கில் போயிடுவோம். கொஞ்ச நாளைக்கு இப்போ எனக்கு வந்து ஒரு 21 வயசு, ஒரு 20 வயசு 18 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 18 வயசு அப்போலாம் கல்யாணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய சடங்குங்க, மிகப்பெரிய சடங்கு சம்பிரதாயம். இப்போ இருக்கிற மாதிரி 10 நாள் மெஹந்தி ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் அங்கே கிடையாது. ஆனால் அது இப்போ அதை சொல்ல மெஹந்தி ஃபங்க்ஷனு, நெயில் பாலிஷ் ஃபங்க்ஷனு, இந்த மாதிரிலாம் எல்லா ஃபங்க்ஷனும் இருக்குதுன்னா அதில் வந்து சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு புடவை எடுக்கணும் அப்படின்னாலும் அத்தை மாமா எல்லாம் வருவாங்க. நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னோட கல்யாணமும் நடந்தது. அதுவும் கல்யாணம்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் அப்பா அம்மா நானும் எங்கள் தம்பி நாங்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ன்றது ரொம்ப இருந்தது. அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளில் கூட என்னோட தாய் தந்தையர் வந்து அவங்களோட கடமையை வந்து சரிவர செஞ்சாங்க. என்னுடைய திருமணம் காதல் திருமணம்லாம் கிடையாது. என்னுடைய திருமணம் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். அது ரொம்ப சந்தோஷமான திருமணமாக இருந்தது. ஸோ அப்படிதான் வந்து எனக்கு கல்யாணம். எங்கள் அப்பா அம்மா வந்து அவ்வளோ இதுலேயுமே மண்டபம் பிடிச்சி, இப்போ வந்து சொல்கிறாங்கல்ல ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணி ரிசப்ஷன் வச்சிடும், அந்த மாதிரிலாம் பண்ணல. மண்டபம் பிடிச்சி அருந்ததி பார்த்து அம்மி மிதிச்சு எல்லாமே நடந்தது. கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளையே ஊர்வலமாக தெருவை நம்ம வாழ்ந்த தெருவை, நம்ம சின்ன குழந்தைங்க சின்ன பிள்ளைலாம் ஓடி ஆடி விளையாடுற அந்த தெருவில் மாலையும் கழுத்துமா கையில் வந்து பூ கொத்தோட அப்படியே நடந்து கூட்டிட்டு வருவாங்க. அப்போ ஒவ்வொரு வீடு நம்ம சொந்தக்காரங்களாம் யாராவது இருந்தாங்கன்னா நம்மளுக்கு சோடா லவோ வாங்கி கொடுப்பாங்க. அந்த இடத்துல நின்று குடிச்சிட்டு சோடா வாங்கி குடிச்சிட்டு அவங்கள ஆளெல்லாம் கரைப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. ரொம்ப குட்டி பொண்ணுங்க, நான் ரொம்ப ரொம்ப குட்டி பொண்ணு, ஒல்லியான ஒல்லி. இப்போதான் இவ்வளோ குண்டு பூசணி அக்கா மாதிரி இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புடலங்காக்கே தங்கச்சி மாதிரி இருப்பேன். நல்லா இருக்குல்லது. இப்போ பூசணிக்கே அக்காமா இருக்கேன். அப்போ புடலங்காய்க்கே தங்கச்சி மாதிரி இருப்பேன். எப்படி பற்றி எவ்வளோ இந்த மாதிரி நேரத்துலாம் அம்மானு கை தட்ட மாட்டியா? தட்ட மாட்டேன். ஸோ அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆல்ரெடி நீங்கள் 11 நிமிஷம் தாண்டி போயிட்டுருக்கு. ஓ சாரி, ஓகே. அது அந்த மாதிரி தான் என்னோட கல்யாணம் நடந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அப்போ நடந்த அந்த கல்யாணத்தை பார்க்கும்போது இப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட பேசி. நம்ம நல்லக்கண்ண ஐயாவை பற்றியும் பேசணும், நம்ம ஜிம் ப்ராடக்ட்டை பற்றியும் பேசணும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோக்கே உட்காந்தேன். அந்த நேரத்தில் என்னோட வாழ்க்கையில் நடந்த அந்த கல்யாணன்றது ஒரு பிட்டாக எடுத்து விட்டுருக்கேன். சரி, ஓகே. அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா இருக்கா, இந்த வளையல் நல்லா இருக்கா சொல்லுங்கள். நான் வந்து என்னோட சாரியோட கலரும் என்னோட ப்ளவுஸோட கலரையும் பேர் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் வளையல். இந்த மாதிரி ரெயின் ட்ராப் வளையல், பிளைன் ஹாட் வளையல்லாம் வேணும் அப்படின்னா, இல்லை கல் வச்ச மாதிரி வளையல் வேணும், யாமினி பேங்கிள்ஸ் வேணும், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. வளையல் வேணா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து அந்த வாட்ஸ்அப்புக்கு வாங்க, உங்களோட டிசைன்ஸ்லாம் அனுப்புவாங்க. எது பிடிச்சிருக்கோ ஆர்டர் பண்ணி அழகாக இது மாதிரி வளையல் போட்டு தன்னை அழகுபடுத்திக்கிறதுல மிகப்பெரிய ஆர்வம் பெண்களுக்கு உண்டு இல்லையா? பெண்கள் ஆண்கள் 2 பேருக்குமே உண்டு. எஸ்பெஷலி பெண்களுக்கு அது நிறைய அணிகள் இருக்குது. அதில் ஒன்று தான் நம்ம வளையல். அந்த வளையல் பிஸ்னஸை நம்ம கல்பனா பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களே அழகுபடுத்திக்க மாதிரி இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.